தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 3 வருஷத்துல இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. அதுக்கு காரணம் யாருன்னா அவரோட ரசிகர்கள் தான். கடுமையாக உழைச்சாங்க, கடுமையாக சப்போர்ட் பண்ணாங்க. சோசியல் மீடியால எல்லாவற்றிலும் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு போஸ்ட் போட்டு அவர் வெளிநாட்டில் இருந்த ரசிகர்களும் வர வச்சு ஓட்டு போட்டு அந்த அளவுக்கு ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. முதலமைச்சர் ஆவது சில சீட்டுகள் குறைப்பட்ட போதும் 2 திராவிட கட்சிகிட்டும் ஆதரவு கேட்காம சின்ன கட்சியாக சிபிஎம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி கிட்ட போயிட்டு ஆதரவு கேட்டு அது மூலமா ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனாரு. இப்ப என்ன பிரச்சனைனா ஏடிஎம்கே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களோட தலைமையில ஜெயித்த எம்எல்ஏக்கள் 25 பேர் பிரிஞ்சு வந்து முதலமைச்சருக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அமைச்சரவையில பதவி கொடுப்பாங்களா? பொதுமக்களும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த சிறு கட்சிகளும் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பொதுமக்கள் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா நாங்க அந்த கட்சிக்காரங்கள்லாம் வரக்கூடாது, அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி தான் நாங்க விஜய்க்கு தேர்ந்தெடுத்தோம். ஆனா அவங்க வந்தாங்கன்னா அவங்களும் ஊழல் கட்சியில இருந்து வந்தவங்க, பழைய அரசியல்வாதிகள். விஜய்க்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கெடுத்து நாசம் பண்ணிடுவாங்க. 2வது விஜய் நல்ல அரசியல் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களை எதிர்த்து போட்டிவிட்ட விஜய் கட்சி சார்பாக இருக்கிற எம்எல்ஏகளுக்கு அடுத்த வாய்ப்பு சீட்டு கிடைக்காது என்று சொல்றாங்க. ஏடிஎம்கேல இருந்து வந்த எம்எல்ஏகள் அடுத்து அவங்களோட தொண்டர்களுக்கும் அவங்க சொந்த பந்தத்துக்கும் கட்சியில போஸ்டிங், எம்பி பதவி, எம்எல்ஏ பதவி, கவுன்சிலர் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா விஜய்க்காக கஷ்டப்பட்டு இத்தனை நாள் உழைச்சு கொண்டு இருக்கிற மக்களுக்கு இன்னும் அடுத்து அந்த எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது, கவுன்சிலர் கிடைக்காது, மேயர் கிடைக்காது, எந்த எம்பி பதவி கிடைக்காது, எந்த போஸ்டிங் கிடைக்க விடாம செஞ்சிருவாங்கிறாங்க. அதனால அந்த 25 பேரையும் பார்த்து விஜய் கட்சி தொண்டர்கள் பார்த்து பயப்படுறாங்க. அவங்க உள்ள சேர்க்க கூடாதுங்க. அவங்க ஆதரவு தெரிவிக்கும் போது அவங்க விஜய் கட்சியில யாருக்குமே பிடிக்கவும் இல்லை. ஏன்னா அவங்க தான் தனிப்பட்ட முறையில போராடி ஜெயிச்சு முதலமைச்சர் ஆன பிறகு அவங்க ஆதரவு எதுக்கு நமக்கு அப்படின்னு விஜய் ரசிகர் சார்பாக நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு வராங்க. சிவி சண்முகம் ஆதரவு எம்எல்ஏக்களை விஜய் கட்சிக்குள்ள சேர்க்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லி கொண்டு வராங்க. ஏன்னா நாளைக்கோ நாளை கழிச்சு நடக்க போற அமைச்சரவையில் அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தா விஜய்க்கு ஆதரவு கொடுத்த சின்ன கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்காங்க, நாங்கள் வாபஸ் வாங்கி போயிருவோம் என்று பரபரப்பை மூட்டுகிறார்கள். அதனால விஜயோட கருத்து என்னன்னு விஜய் இன்னும் 2 நாள்ல தெரியும். என்ன செய்யறாரு, என்ன முடிவு எடுத்திருக்காரு, மக்களுக்கு ஆதரவா இல்ல கட்சிக்காரங்களுக்கு ஆதரவு செயல்படுறாரா இல்ல சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ஆதரவு செயல்படுறாரா அப்படின்னு விஜய் இனிமே என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா விஜய் இப்போதைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கார். என்னன்னா அரசாங்க அதிகாரிகளை 10 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்து உட்காரணும் சொல்லி ஒரு நல்ல நடைமுறையை கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப அசட்டையா ரொம்ப இதா வேலை பார்ப்பாங்க. அது மாதிரி நல்ல விஷயத்தை செஞ்சு வந்திருக்க விஜய் அவர்களுக்கு ஒரு நன்றி செலுத்துகிறோம். இது போல நீங்க நல்லாட்சி செய்ய ஊழல் அரசியல் கட்சியில இருந்து வர்றவங்களை சேர்க்காம விஜய் கட்சிக்காக போராடி அடிப்படை உரிமையிலிருந்து வந்தவங்களை பதவி போஸ்ட் கொடுத்து அவங்கள நல்ல மனிதர்களாகவும் நல்ல தலைவர்களாகவும் விஜய் உருவாக்கணும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.